இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு புனித வியாழனை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த புனித வியாழன் அன்று இயேசு தன்னுடைய இறுதி உணவை தன்னுடைய சீடர்களோடு பகிர்ந்து கொண்டாடுகின்றார். இந்த இறுதி உணவிலே குருத்துவத்தை ஏற்படுத்துகின்றார். இந்த இறுதி உணவிலே நற்கருணை நிறுவுகின்றார். இந்த இறுதி உணவிலே தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி, நான் செய்தது போல் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்று தாழ்ச்சியை நிலைநாட்டுகின்றார். இப்படி பெரிய பண்புகளை நமக்கு நிறுவிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்மை படைத்தவர், கடவுளின் மகனாக இருக்கக்கூடியவர், முழந்தாள் நின்று தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி முத்தமிடுகின்றார். இந்த செயல் என்பது தாழ்ச்சியினுடைய முதன்மையான செயலாக இருக்கின்றது. இதை மீறி ஒரு செயல் ஒருவன் செய்ய முடியாது. இங்கே பேதுரு சற்று பதட்டப்படுகின்றார். ஆண்டவரே, என்னுடைய கால்களை நான் கழுவ விடமாட்டேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னுடைய கால்களை கழுவவில்லை என்றில் என்னுடைய பந்தியில் உனக்கு இடமில்லை என்று சொல்லுகின்றார். ஆக இயேசுடைய பந்தியிலே நாம் அமர வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களுடைய பாதங்களை கழுவக்கூடியவர்களாக, நம்மை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நான் அதிகாரத்தில் உள்ளவன், பதவியில் உள்ளவன், நான் தான் அனைத்திற்கும் உயர்ந்தவன் என்று தன்னை காட்டக்கூடியவன் இயேசுடைய பந்தியில் அமர தகுதியற்றவன் என்று சொல்லுகின்றார். ஆக தன்னை இழந்து மற்றவர்களுக்காக வாழுகின்ற பொழுதுதான் இயேசு வாழ்ந்த அந்த ஒரு வாழ்க்கை முறையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எடுத்துக்காட்டிற்கு, ஒரு வயதான மனிதர், அந்த மனிதனுக்கு அவருடைய பெயர் ராபர்ட். அவருக்கு ஒரு மனைவி, அவள் பெயர் மரியா. 10 ஆண்டுகளாக அந்த பெண்மணி அல்சைமர் என்ற நோயினால், அதாவது மறதி என்ற நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றாள். ஆகவே அவளுடைய அந்த நினைவாற்றலானது கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே வருகிறது. ஒரு நாள் ஒரு மனிதர் இந்த நபரை பார்த்து கேட்கின்றார், உன்னுடைய மனைவி உன்னை ஞாபகம் வைத்திருக்கிறாளா? உன்னை நினைவுபடுத்த அவளால் முடிகிறதா என்று கேட்டபொழுது அவர் சொல்லுகின்றார், அவள் என்னை நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் நான் பீடத்தின் முன்பாக ஆண்டவரிடத்திலே ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், உறுதிமொழி கொடுத்தேன், நான் இறுதி வரை அவளை நினைவு கூறுவேன் என்று. அந்த அடிப்படையிலே நான் அவளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே என்னால் முடிந்ததை நான் அவளுக்கு செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இதுதான் பாதத்தை கழுவுவது என்பது. ஒருவர் எந்த நிலையில் இருக்கிறார் என்பது முக்கியமல்ல, நான் கொடுத்தவற்றில், வாக்குறுதியில் நான் எதை எடுத்து இருக்கின்றேனோ அவற்றை சரியாக வாழ்வது என்பதுதான். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, இயேசு பாதம் கழுவுவதோடு நிறுத்திவிடவில்லை. அவர்களோடு தன்னுடைய உணவை பகிர்ந்து கொள்ளுகின்றார். அதாவது முதலில் அவர் நற்கருணை ஏற்படுத்துகின்றார். அப்பத்தை எடுத்து இது என் உடல் என்றும், ரசத்தை எடுத்து இது என் இரத்தம் என்றும் அவர்களுக்கு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பங்களிலே பீடத்தில் இருக்கின்ற பொழுது, அதாவது ஆலயத்தில் இருக்கின்றது போல ஆல்டர், பீடம் இருக்காது. ஆனால் நிச்சயமாக ஒரு மேசை இருக்கும். ஆக இந்த மேசை என்பது என்ன? அந்த இடத்திலே நாம் உணவை மட்டும் பரிமாறிக்கொள்வதல்ல, மாறாக நம்முடைய வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருடைய உணர்வுகளையும் நாம் புரிந்து கொள்வதற்கும், அந்த இடத்தில் நம்மை பகிர்ந்து வாழ்வதற்கும் தான் அந்த மேசையானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இயேசு உணவை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அங்கிருந்த அனைத்து அப்போஸ்தலர்களும் இருந்தார்கள். அதுபோன்று நம்முடைய இல்லத்திலே ஒவ்வொரு நாளும் உணவருந்துகின்ற பொழுது, காலையிலோ மதியமோ மாலையிலோ எந்த வேலை இருந்தாலும் ஏதாவது ஒரு நேரத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து அமர்ந்து உணவு அருந்த வேண்டும். அவ்வாறு உணவருந்துகின்ற பொழுது நம்மிடத்திலே அலைபேசி இருக்கக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. நம் ஒவ்வொருவரை பற்றியும் நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய உறவை, தன்னை பற்றி பேசுதலும், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துதலும், அந்த குடும்பத்திலே ஒருவர் மற்றவரோடு உறவு கொள்வதற்கும், ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்வதற்கும் இந்த இடம் தேவையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நற்கருணை ஆண்டவர் ஏற்படுத்துகின்றார். நற்கருணை என்பது ஒரு உறவை ஏற்படுத்துவதற்கு, அதாவது இயேசுவை மையமாக கொண்டு நாம் அனைவரும் இணைந்திருப்பதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அதுபோன்று
இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மேஜைகளும் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒன்றித்திருப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. ஆகவே ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே உணவை எடுத்து ஆங்காங்கே சென்று அமர்ந்து சாப்பிடுவது என்பது ஒரு குடும்ப வாழ்வுக்கு தேவையான ஒன்று அல்ல. மாறாக பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்றது. மூன்றாவதாக தியாகம் கொண்ட அன்பை வெளிப்படுத்துகின்றார். இயேசு மறுதலிக்கப்படுகின்றார், துன்புறுத்தப்படுகின்றார், ஏன் சிலுவையில் ஏற்றப்படுகின்றார். ஏன் இந்த ஒரு வழியை தேர்ந்தெடுத்தார்? வேறு ஒன்றுமில்லை, அவர் நம்மை அன்பு செய்திருக்கின்றார். ஆக அன்பு என்பது ஒரு உணர்வு மட்டுமல்ல, சாய்ஸ். அவர் விரும்பினால் ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பவில்லை என்றால் அதை தவிர்த்திருக்கலாம். ஆனால் இயேசு விரும்புகிறார். நான் என்னுடைய மக்களை நேசிக்கின்றேன், நான் என்னுடைய குழந்தைகளை அன்பு செய்கின்றேன். ஆகவே அவர்களுக்காக நான் எதையும் இழந்து அந்த குழந்தைகளை மீட்க வேண்டும் என்று நம்மை மீட்பதற்காக இறங்கி வருகின்றார். ஒரு இளம் தம்பதியினர் என்னிடம் தங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்காக ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேடலாம் என்று என்னை நோக்கி வருகின்றார்கள். அவர்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை சொல்லுகின்றார்கள். ஒருவர் மற்றவருக்கு சண்டை போடுகின்றார்கள். இவனால் தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஏறுது, டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது என்று அவனை குறை சொல்ல, அவன் அவளை குறை சொல்ல என்று ஒருவரை மாற்றி இவன் தான் என்னுடைய வாழ்வின் பிரச்சனைகளுக்கு காரணம், இவள் தான் என்னுடைய வாழ்வின் பிரச்சனைக்கு காரணம் என்று சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். நான் சில நிமிடங்கள் கேட்டுவிட்டு அமர்ந்தேன். அவர்கள் பேசி முடித்த பின்பு கேட்டேன், சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுடைய வாழ்விலே இவர்தான் உங்களுடைய வாழ்வில் எல்லாவற்றுக்கும் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது அவள்தான் எல்லாவற்றுக்கும் பிரச்சனையாக இருக்கட்டும். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் கணவன் மனைவியை பற்றி நீங்கள் உங்களுடைய வாழ்விலே அவள் செய்த நல்ல ஒரு காரியம், உங்களுக்கு பிடித்த ஒரு விடயம் எது என்று சொல்லுங்கள், மாற்றி சொல்லுங்கள் என்று சொன்னேன். சில நிமிடம் அமைதிக்கு பின்பு அவள் சொன்னார், என்னுடைய கணவர் எந்த சூழலும் என்னை விட்டு கொடுப்பதில்லை. அவன் சொன்னான், நாங்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தாலும், நான் அவளை காயப்படுத்தி கொண்டிருந்தாலும் அவள் எப்பொழுதும் எனக்காக ஜெபிக்கின்றாள் என்று சொன்னான். இங்கே அவர்களுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் பிறந்தது. ஏனென்றால் அன்பு நல்லதை மட்டும்தான் நினைவில் கொண்டிருக்கும். அன்பு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சண்டை போடும், பிரிந்து வாழ்வதற்காக அல்ல. ஆக உண்மையான அன்பு இருக்கும் இடத்திலே நிச்சயமாக எத்தகைய துன்பங்கள் போராட்டங்கள் வந்தாலும் அதை கடந்து வருவோம் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு மூன்றாவது கொடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த இரவு நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு கட்டளை என்னவென்றால், நான் உன்னை நேசிப்பது போல் நீ அடுத்தவரை நேசி என்பதுதான். நீங்கள் உங்களை ஒருவர் மற்றவரை நேசியுங்கள் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற கட்டளையாக இருக்கின்றது. ஆக நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய திருமணம் ஒரு திருவருட்சாதனம். அது கிறிஸ்துவனுடைய அன்பு என்பதை நினைத்து வாழுங்கள். நீங்கள் பெற்றோர்களாக இருக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய குழந்தைகளுக்கு பணிவிடை செய்யுங்கள், அவர்களை ஒழுக்கத்திலே வளருங்கள். எத்தனையோ இரவுகள் தூங்காமல் விழித்திருப்பீர்கள். நிச்சயமாக இவைகள் எல்லாம் தான் நீங்கள் அவர்களுக்கு காட்டுகின்ற அன்பு. இயேசு எவ்வாறு பாதங்களை கழுவி அன்பை காட்டினாரோ அதுபோன்று நீங்கள் அவர்களுக்காக விழித்திருந்த இரவுகள் தான் அது. குழந்தைகளாக இருக்கின்றீர்கள் என்றால் மதிப்பை கற்றுக்கொள்ளுங்கள், நன்றி செலுத்துங்கள். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு என்னென்னவோ செய்திருப்பார்கள், அவற்றிற்கு நன்றி உள்ளம் கொண்டவர்களாக இருங்கள், அவரிடத்தில் உண்மையாக இருங்கள். அதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த புனித வியாழன் என்பது இயேசு கிறிஸ்து நற்கருணையை கொடுத்தார் என்பது மட்டுமல்ல, குருத்துவத்தை ஏற்படுத்தினார் என்பது மட்டுமல்ல, உண்மையான அன்பு எப்படி இருக்கும், அதற்கு என்னென்ன தேவை என்பதை அடிப்படையாக நம்ம கொடுத்திருக்கின்றார். தாழ்ச்சி, ஒன்றாக அமர்ந்து பகிர்ந்து வாழ்வது, ஒருவர் தன்னை மற்றவருக்காக கொடுப்பது, இதுதான் இன்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற நிகழ்வாக இருக்கின்றது. சிந்தித்தவர்களாக தொடர்ந்து நம்முடைய வாழ்வை இறைவன் கரத்திலே ஒப்பு கொடுத்து இனிதாக மன்றாடுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இயேசுடைய உயிர்ப்பு விழாவை கொண்டாடுவதற்கு நம்மை தயார்படுத்தும் விதமாக நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்பெற திருவருட்சாதனம்
பாவ மன்னிப்பு பெறுகின்ற திருவருட்சாதனத்தை அனைவரும் பெற்று மகிழ்ந்து வாழ உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.